உடம்புக்கு ஆது. யாரத சொல்ற ஜோனி சீனுன்னு? என் பக்கத்துல ஒருத்தி உட்கார்ந்துருக்கல அவ்வளவுதான் சொல்றேன். ஏன்ப நான் இப்ப என்ன பண்ணுனேன்? புக் எடுத்துட்டு வந்து படிக்கிற மாதிரி சீனை போட்டு நடக்கல, அதுக்கு தான் சொல்றேன். நீ வாயை மூடு, என்ன தேவையில்லாம பேசாத. நான் என்னோட எக்ஸாமுக்கு படிக்கேன், நீ படிக்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? நாங்களாம் புக்கை எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம், சீனை போட்டுட்டு புளி குத்திக்கிட்டு பேசிட்டு தானே இருக்கோம். நீ என்ன புக்கை தூக்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க? நீங்களும் பேசுவிய, பேசுறத காதுல கேட்டுக்கிட்டு படிப்பேன். உனக்கு என்ன வந்துச்சு? நீயும் புக்கை தூக்கிட்டு வந்து விரிச்சு வச்சுட்டு உட்காந்துட்டு படிப்பியோ, வேடிக்கை பார்ப்பியோ, காதுல எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பியோ, என்னமோ பண்ணு. நான் என் வேலையும் பார்த்துட்டு படிச்சுட்டு தானே இருக்கேன். எதுக்கு சும்மா என்னையும் உரண்டு இழுத்துக்கிட்டு இருக்க? அம்மைக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? ஐய கொஞ்ச நேரம் இங்கே டைம் பாஸ் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தேன்னா இவ்வளோ சண்டை போட்டே இது பண்ணிக்கிட்டு அடப்பாளுவோம்மா, நம்மளையும் நிம்மதியாக இருக்கக்கூடாம. உண்மையை தானே நான் சொன்னேன், அதுக்கு எப்படி கோவப்படுறான்னு பாரு. எதாச்சும் நீ தான் தேவையில்லாம அவளை வம்பிழுத்து இழுத்துக்கிட்டு இருக்க. அவன் எப்பயுமே படிச்சாலும் படிக்கலனாலும் அவ பாட்டுக்கு நம்ம கூட பேசிட்டு இருக்கும்போது புக்கை திறந்து வச்சுட்டு அவாட்டுக்கு அவன் மைண்டு அங்க படிப்புல இருக்கும், இந்த பக்கம் சும்மா நம்மகிட்ட காதை மட்டும் வச்சிருப்பா. அது உனக்கு தெரியாதா? அதெல்லாம் தெரியாது பூமாரி. அவளுக்கு கதை பேசணும், நல்லா திங்கணும், வேற ஏதாவது புரளி பேசணும், இது மட்டும்தான் அவளுக்கு. நீ அடங்க என்ன? இங்க பாரு, நான் புளி குத்துற வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அம்மா வர்றதுக்குள்ள இந்த வேலையை மொத்தத்தையும் முடிச்சிருக்கணும்னு சொன்னா, அதுக்குதான் செஞ்சிட்டு இருக்கேன். நீ அங்கிட்ட சண்டைக்கு வராத. சோனி சும்மா இருத. சரி ரைட் விடுங்க, அவன் என்னமும் பண்ணிட்டு போறான். இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து சீனியர் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாரு தெரியுமா? சீனியரா? எதுக்கு சோனி? சின்னாயா பாட்டிக்கு கை காலும் ஏதோ முறிஞ்சு கிடக்குதுதான், அதனால அதுக்கு கட்டு கட்டுறதுக்காக வந்தாங்க. இது எதுக்கு இப்ப இவ சொல்லிக்கிட்டு இருக்கா? சரி என்னமும் பண்ணிட்டு போறா, நமக்கு என்ன? சீனியர்கிட்ட பேசுனியாவ? நான் ஏன் பேசுறேன்? நான் ஒன்னும் பேசல. டூர்ல தான் எங்க ரெண்டு இருக்கும் சண்டல்ல. அன்னைக்கு பூ மாதிரி வாந்தி எடுத்துட்டானே, அதுக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்கும்போது அந்த ஜூஸ் நான் குடிச்சேன். அதனால இன்னைக்கு அன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது திருப்பி நானும் ஜூஸ் குடுத்துட்டு அதுக்கு இதுக்கு சரியா போச்சு சொல்லிட்டேன். ஏந்த கிறுக்கி இப்படி இருக்க நீ? அவரே ஏதாவது ஹெல்ப் பண்ணாருன்னா அதை அப்படியே விட்டுருணும். நீ அது பதிலுக்கு பதிலு செஞ்சு அவரை வெறுப்பேத்திக்கிட்டே இருக்காத. இல்ல எனக்கு என்னமோ அவரு பாவம் பார்த்த மாதிரி இருந்துச்சா, அதான் பிடிக்கல, வேற ஒண்ணும் இல்ல. அதான் பழிக்கு பழின்ற மாதிரி சரியா போச்சு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மூஞ்சே மாறி போச்சு. மறுபடியும் வருவாவளா இருக்கும் சாப்பிட்றதுக்குன்னு எல்லாம் ரெடி பண்ண சாப்பாடுக்கு கூட்டு இல்லைங்கம்மா சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டா. கூட்டுக்கு முட்டை பொரிச்சு அப்பளெல்லாம் பொரிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். கடைசியில பார்த்தா ஒரு மரியாதையே கிடையாது, வராம அப்படியே போயிட்டாரு. தெரியுமா எக்ஸாமுக்கு போவோம்ல, அப்ப பார்த்தனா கேட்கணும் சீனியரை பார்த்து ஒரு மரியாதைக்காவது வீட்டுக்கு கொண்டு திருப்பி எங்க அப்படியே கொண்டு விட்டுட்டு போயிட்டு வரனா சொல்லிட்டு போவாண்டாமான்னு. உன்ட்ட எதுக்கு போய் போயிட்டாருன்னு சொல்லணும்? உனக்கு தான் அவனுக்கு செட்டே ஆகலல, அப்புறம் எதுக்கு நீ அவன் வரணும், அவன் சாப்பிடணும்லாம் எல்லாம் ரெடி பண்ண. அவனுக்காண்டி யார் ரெடி பண்ண? அவங்க அம்மாவும் பாட்டியும் வந்திருந்தாவளா. ஆனா டைம் ஆயிடுச்சு, மதியம் மறுபடியும் வருவாவளா இருக்கும். சாப்பிட்டுட்டு போகணும் எப்படியும் அம்மா கூப்பிட்டு வருவான்னு தான் ரெடி பண்ண. என்ன இருந்தாலும் ஒரு மரியாதைக்கு வீட்டுல கொண்டாது அம்மையை விடாண்டாமா. அங்க என்ன நடந்துச்சோ அம்மையே வேண்டான்னு கூட சொல்லியிருப்பா. நீ எதுக்கு தேவையில்லாம போட்டு அவங்கிட்ட சண்டை இழுத்துக்கிட்டு இருக்கா? மறுபடி சும்மா சீனியர்ட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருக்காத. சப்புன்னு ஒரு நாள் அரைஞ்சாலும் அரைஞ்சிருவான், பாத்துக்க. அரைஞ்சா சோனி வாங்கிட்டு வருவா. நல்லா வாங்கிட்டு வருவாவ. அவன் ஒரு கணத்துல அரைஞ்சாலும் நான் ரெண்டு கணத்துலயும் சப்புன்னு வச்சுட்டு வந்துட மாட்டேனாக்கும். ரொம்ப பண்ணாதவ. அந்த பையன் உனக்கு ஹெல்ப் தான் பண்றான், நீ தான் ஓவரா பண்ற. ஹெல்ப் பண்ற வரைக்கும் ஓகே தான், அத பாவம் பார்த்து பண்றது தான் பிடிக்கலன்னு சொல்றேன். ஒரு பாசத்துல பண்றது வேற, பாவம் பார்த்து பண்றது வேற. அவன் நம்ம அம்மா மேல உள்ள பாசத்துல கூட செய்வான். சந்தியா சொல்றதும் சரிதான். சரி என்னமோ போங்க, நான் கேட்கல, விடுங்க. அடுத்த வருஷம் நானும் உங்க காலேஜுக்கு வந்துருவேன். ஆமல்ல, சின்ன பொண்ணு 12th முடிச்சிட்டால, ரிசல்ட் மே மாசம் வந்துரும்ல. ஆமா ரிசல்ட் வந்தப்புறம் தான் தெரியும். பாஸ் ஆயிருவேன்னு எனக்கு தோணுது. அவளை பக்கத்தையும் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன், அதனால கண்டிப்பா பக்கத்துக்கு ஒரு மார்க்குன்னு போட்டாலும் பாஸ் ஆயிரலாம். இந்த பொண்ணு பக்கத்துக்கு ஒரு மார்க்குலாம் போட மாட்டாவே, என்னதாவது பேப்பர்ல எழுதி இருக்கணும், அப்பதான் மார்க் போடுவாவே. அதெல்லாம் பாஸ் ஆயிருவேன் சந்தியா, நம்பிக்கை இருக்கு. அப்ப எங்க காலேஜ்ல ஒரு அட்மிஷன் கன்ஃபார்ம். அப்ப காலேஜுக்கு ஃபார்ம்லாம் வாங்க வரணும்ல? ஆமாவே, இப்போ அட்மிஷன் ஃபார்ம் கொடுப்பாங்களா? ஆமா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்போ ஒரு நாள் எங்க அம்மையும் அப்பாவையும் கூப்பிட்டு போகணும். அதுக்கு எதுக்கு உங்க அம்மா அப்பாவும்? அதான் நாங்க இருக்கோம்ல, நாங்க போதாதா ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வரதுக்கு? அம்மா அப்பாலாம் தேவைப்பட மாட்டாங்களா? அதெல்லாம் ஒருத்தரும் தேவைப்பட மாட்டாங்க, நம்மளோட போயிட்டு எல்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்துடலாம். ஃபீஸும் கட்டணும், அதை டிடி ஏதாவது எடுத்து தர சொல்லுவாங்க, அதுவும் எடுத்து கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. பேரண்ட்ஸ்லாம் பெருசா தேவையே கிடையாது. எங்க அம்மா ஒத்தையில அனுப்புவாங்களான்னு தெரியலையே. என்ன பண்ண, நீ எங்க கூட வா, அவியெல்லாம் வந்தவனா ரொம்ப வெயிட் பண்ண வேண்டியிருக்கும்னு சொல்லு, வரமுண்டாவ. அப்போ ஒரு நாள் வாங்க போவோம். கண்டிப்பா போலாம். வாழை சதீஸ், வாழா தடிமாடு தேன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனியே, எங்கல தேனு? தேனா?
தேனை மறந்துட்டேன்னா சாப்பிட்டுட்டோம் எல்லாரும். பாரு கையை மூந்து பாரு. இப்பதான் சாப்பிட்டு முடிச்சோம். செம்ம டேஸ்ட் தேனு. அப்படியே எவ்வளவு தேனு தெரியுமா? நாங்க திங்க முடியாம தின்னோம். சீ, யாரோ இப்படி இருக்க நாயே? ஒரு நாளாவது சொன்னதை செய்யறியால? அவ காலையில சொல்லிட்டு இருந்தா தெரியுமால, எங்க சரிசு தேன் எடுக்க போயிருக்கா, கொண்டு வருவா, கொண்டாந்தானே உங்களுக்கும் தாரி நேரம் சொல்ல தெரியுமா? இப்ப தேன் இல்லைன்னா இப்ப அவ என்ன பண்ணிருப்பா? வாய மூடிட்டு அமைதியா தானே இருந்திருப்பா. இல்லன்னு சொன்னா அவங்கள நினைச்சுக்க வேண்டியதுதான். சீ, நல்லாவே இருக்க முடியல. உனக்கு வாயாலையும் வயித்தாலையும் வாந்தி பியாதியா தான் போகும் பாரு. சோடாபுட்டி பொறு பொறு, ரொம்ப சாப்பிட கூடாத. இந்த அண்ணன் உனக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன், வேட்டிக்குள்ள வச்சிருக்கேன். இந்த ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. அந்த சின்ன பொண்ணு சோடாபுட்டி கிட்ட கூட நீ இருந்துட்டு. வாவ், சூப்பர்ல சதீஷ். சீ, வேட்டிக்குள்ள வச்சிருக்கேன். யாருல தும்பா? ஏவே ரொம்ப பண்ணாத. வேட்டிக்குள்ள ஒரு சரட்டையில வச்சு தான் வச்சிருந்தேன். இப்ப தேனு கூட்டுக்கு உள்ளதான்பா இருக்கும், சாப்பிடலாம். அந்தா. இப்ப சின்ன பொண்ணு அவளத்தையும் நீயே தின்றாத, எங்களுக்கும் கொஞ்சம் விட்டு வைவே. ஆளுக்கு கொஞ்சம் பிச்சு எடுங்க, ஒண்ணும் செய்யாது. ஆமா பத்தியா, நான் கடிச்சிட்டு அடக்கேன். நாங்க ஆளுக்கு கொஞ்சம் பிடிச்சாச்சு. ஏன்னா சதீஷ், நீ ஒத்தையில தான் போனியா தேன் எடுக்க? உட்கார்ல. பரவாயில்ல, நான் இதுல நிக்கிறேன். நான் மட்டும் போல, ஜெகனே கார்த்தி எல்லாரும் தான் வந்தானுவே. ஆமா, இந்த தேனி எங்க இருந்து நல்லா டேஸ்டா இருக்கு. நாங்க ஒரு மரத்துல பார்த்து வச்சிருந்தோம், அதுல இல்ல. அதுக்கப்புறம் இந்த பிங்கி பாட்டி பொண்ணு ஊர்ல இருந்து வந்திருக்காங்கல்ல, ரோசக்கா, அவிய ஒரு இடம் காட்டினாங்க, வேப்பமரம் அவிய தோட்டத்துல. அங்க போய் தான் எடுத்தோம். ஓ, பிங்கி பாட்டி தோட்டத்துல உள்ளதா? ஆமா. அது எப்படில, நான்லாம் தேன் எடுக்க போய் கடி வாங்கியிருக்கேன். நீ எப்படில ஒரு கொட்டு கூட வாங்காம தேன் எடுத்திருக்க? ஜெகன கார்த்தி எவனை எடுத்தானுவலோ? இல்ல நாங்க யாருமே எடுக்கல. அப்புறம் அதுக்கு ஒரு இழுச்சவாய மாட்டினா, அவனை கோத்து விட்டுட்டோம். அது யாருல? அதான் சிதாபுட வீட்ல வேலை செய்யறாங்களா வேலைக்காரங்க, அதுல ஒரு அண்ணன் இருப்பாருல, சங்கர்னு. அந்த அண்ணனை தான் பிடிச்சி ஏத்தி விட்டோம். அவர்தான் பாவம், தேனிட்ட கடி வாங்கி மரத்துல இருந்து பொத்துன்னு விழுந்து அவரை கூட்டிட்டு வாடினாரு. அவர் கூட இன்னொருத்தர் இருப்பாருல்ல, அவரு. நாங்க தேன் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். சோ பாவம்ல, அந்த ரெண்டு பேரும் நல்லா அழுவ தருமா, என்ன உதவி பண்ணுவாவ. அவளுக்கு இப்ப தேன் கடிச்சிருச்சோ, ரொம்ப கடிச்சிருச்சோ? அவள தேனிய மூஞ்சில நலங்கு வச்சிருச்சு. எப்படியோ மூஞ்சி வீங்கி ஒரு 2-3 நாளைக்கு கொடூரமா தான் இருக்கும். ஐயோ பாவம்ல. அட, தேன் நல்ல தேன் வேணும் திங்கணும்னா இந்த மாதிரி கடிகள் வாங்கி தான் ஆகணும். அவர் ஒரு செட்டு கூட தின்றுக்க மாட்டார்ல, பாவம். நம்மள தேனை திங்க அவருக்கு அடி வாங்கியிருக்காரு. எப்படியும் போறங்கைய நக்காமலாம் இருந்திருப்பாரு. எடுத்த கையில தேன் ஓட்டுனத கொஞ்சமா நக்கிருப்பாரு. விடு ஃபீல் பண்ணாத, எல்லாம் சரியாயிரும். நாளா வீரத்தழும்பு எத்தனை வாங்கியிருப்பேன் இந்த மாதிரி. சரி, ஜெகன் கார்த்திலாம் போயிட்டானுவல்ல? ஆமா, வீட்ல இருந்து போன் வந்ததுன்னு போயிட்டானுவ. நான் தான் அப்படியே வந்தேங்க. இங்க வந்து பார்த்தா இங்க சத்தம் கேட்டுச்சு. அதான் சரி யாருன்னு பார்த்தா சின்ன பொண்ணுலாம் இருந்தா, அதான் அப்படி வந்தேன். பூமாரி வேற பியானு கேட்டால அப்படின்னு. எப்படி இந்த ஓட்டை வாங்கி கிட்ட வந்து வளரி இருக்கும். உங்களுக்கு தராம நான் மட்டும் ஒளிச்சு வச்சு அவளுக்கு கொடுக்க முடியாதுல்ல. கொடுத்துதான் பாரு, அப்புறம் வீட்டுக்கு வந்து உடனே உதைக்க மாட்டேன். எங்களுக்கெல்லாம் தர மாட்டீங்களான்னு அதான் இங்க கொண்டு வந்துட்டோம்ல. இல்ல, அந்த ரோசக்கா உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் பிங்கி பாட்டி ஒண்ணும் சொல்லாத. சத்தம் போடதான் செய்வாங்க. அந்த அக்கா யார் சத்தம் போட்டா என்னலாம் நீங்க எல்லாம் என்கிட்ட பேசுங்களே அப்படின்னு சொல்றாங்க. வேற நம்ம என்ன பண்றது? அந்த அக்கா நல்ல ஜாலி டைப்பு, எனக்கு அந்த அக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அசல் சின்ன பொண்ணு ஒண்ணே மைதாம்ப. அந்த அக்கா கொஞ்சம் அரமண்டல் அரலூஸ் மைதான் பண்ணு. என்னலாம் சதீஷ், நீ அரமண்டல்ங்கியா? அரமண்டல் இல்ல, நீ முழு மண்டல். ஊக்கி அடிச்சிருவேன் பத்துக்க, ஓடிரு. சரி வாரேன். நான் வீட்டுக்கு போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரேன், பசிக்குது. பாய் சிஸ்டர்ஸ். பாத்துல விழுந்து விழுந்து தொலைஞ்சிடாத. சதீஷ் இருந்தா அந்த இடம் கலகலன்னு தான் இருக்கும்பா. யார் இவனா? இவன் வெளியில வந்தாதான் இப்படிலாம் பல்ல காட்டுவான். வீட்டுல வச்சு என்னைய வெறுப்பேத்து வந்துருமா. சும்மா வேலை வாங்கியே கொள்ளுவான். ஏதாவது ஒண்ணு சொல்லி வெறுப்பேத்தி சீண்டி என்னைய கடுப்பேத்தி பாப்பான். பொங்கல் வெட்டெல்லாம் நல்லா ஜாலியா பேசுறான். அதனால உங்களுக்கு இப்படி தெரியுது. இவன் மட்டும் உங்களோட கூட பிறந்திருக்கணும், அப்ப தெரியும் இவனை பத்தி. ருக்கு பியாசாட்டிக்கு உங்க பையனை ஹோட்டலுக்கு ஊரா போறாருல, ஊட்டில ஒரு ரெசார்ட் ஓபன் பண்ண சொல்லுங்களேன். இந்த மாதிரி வெயில் டைம்லலாம் நம்ம வீட்டை அங்க ஷிஃப்ட் பண்ணிடுவோம். அவரு மதுரை, திருச்சி, சென்னைன்னு இந்த பக்கமா போறாரு. கொஞ்சம் இந்த சைடும் போய் ஹோட்டல் எல்லாம் ஓபன் பண்ண சொல்லுங்க, ரெசார்ட். நீ சொல்ல வேண்டியதானல உங்க அப்பங்கிட்ட. உன்ன அவங்கிட்ட எரிஞ்சு உள்றிய, ஒழுங்கா பேச மாட்டேங்கிறிய. ஆமா, நாங்க இருக்க நேரத்துல அவரு இருக்க மாட்டாரு, அவரு இருக்கிற நேரத்துல நாங்க இருக்க மாட்டோம்.
இப்படியே பணம் பணம் ஓடிக்கிட்டு இருந்தா எப்பதான் அவரு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறது? எங்களுக்கு லீவ் இருக்கும் போதாவது அவரும் எங்கன்னா குடும்பத்தோட பிக்னிக் போனோம், ஹோட்டல பார்க்க அதை பார்க்க ரெஸ்டாரண்ட் புதுசு புதுசா ஓபன் பண்ணியேன்னு எங்கன்னா வேறியாரு. நானும் அவங்கிட்ட சொல்லிதான் பாக்கேன், கேட்க மாட்டேங்கய்யா. நீங்கள் தாம்ல பேசணும், உன் தங்கச்சியும் நீயும் பேசு, உங்க அப்பனுக்கு அப்பதான் புரியும். ஆமா, நல்லா புரியும். சின்ன வயசுல இருந்தே எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு, கேட்க மாட்டுக்காரு. இப்பெல்லாம் அதனாலதான் அவர்கிட்ட எதுவுமே கேட்கறது கிடையாது. எதுனாலும் அம்மாட்ட கேட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடுறது. இல்ல சஞ்சய், அப்பா லேண்ட்லைன்ல போன் பண்ணிருக்காரு, போய் எடுத்து பேசு. ஏமா, அவருக்கு என் போன் நம்பர் கிடைக்கலையாமா? லேண்ட்லைனுக்குலாம் பண்ணானா போய் பேச முடியாது. இல்ல சஞ்சய், சொன்னா கேளு, அப்பா லைன்ல இருக்காரு, போய் பேசு. போயா போய் உங்க ஐயாட்ட என்னன்னு கேளு. சரி இருங்க, போறேன். இவன் வர வர ரொம்ப அட்டகாசம் பண்றான், ஒரு பேச்சு மதிக்க மாட்டேங்க. கொஞ்சம் சொல்லி வைங்க இவனை. நானும் சொல்லதான் செய்யேன், வளர வளர அவனுக்கு கோபம் அதிகமா வருது. என்ன செய்ய? என்னவா என்ன சொன்னா? எதுக்கு இப்போ இவன் அப்பயும் போனை பண்ணி இவன்ட்ட பேசணுங்க? எதுவும் பிரச்சனையா? இல்ல அவனோட காலேஜ் இது எப்போ முடியுது என்னன்னு கேட்பாருன்னு நினைக்கேன். அதான் ஏன்னு கேட்டேன். அவன்கிட்ட போனை கூட நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டேன்னாரு. அவன் படிப்பு எப்போ முடியுது என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அதனால அதை பத்தி தான் ஏதாவது கேட்பாரா இருக்கும்னு நினைக்கேன். அவன் அப்பனும் குடும்பத்தோட இருக்கணும், எங்கேயும் போய் வர இருக்கணும், ஒன்னா போகணும் வரணும்னு ஆசைப்படியான். அவன் கேட்கறது நியாயம் தானே? சின்ன பிள்ளையில இருந்தே அது வெறும் அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்கு. அவன் வேலை சம்பாத்தியம் சொத்து சேர்க்கேன்னு ஓடிக்கிட்டு இருக்கான். சரித்தே, அவருக்கு வயசாகிறதுக்குள்ள ஏதாவது ஒன்று பண்ணிட்டு உட்கார வயசுல உட்காரணும்னு நினைக்காரு. சரி, போயிட்டு ஓடி ஆடி செய்யற வயசுல செய்யட்டும். எல்லாம் பிள்ளைகளுக்காட்டு தானே செய்யறாரு. சரிம்மா, நீ புரிஞ்சுக்கிட்டா சரிதான். ஆமா, என் பேத்தி எங்க? அங்க போயிட்டால என்ன? நீ அவளுக்கு ஃபோன் பண்ணியா? ஆமா, அவ அண்ணன் வீட்டுக்கு போயிட்டால. நீங்க மறந்து அவளை தேடிக்கிட்டே இருக்கிய. ஃபோனு பண்ணுனே, அவ அங்கதான் இருக்கேன்னு சொன்னா, இங்கே வெளியே போறோம் நாங்க 2 பேருமா. ஆமா, சஞ்சனாவும் அவளும் தான் எங்கேயோ கிளம்பி ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு இருந்தா. ஒத்தையிலேயே 2 பிள்ளைகளையும் போகுது. அவ தாகாரி போகணுண்டாளா? மைனி ஏதாவது வேலையா இருப்பாவளா இருக்கும். அவளுக்கு எல்லா இடமும் தெரியும் அங்க. பத்திரமா போயிட்டு வந்துருவா. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. இல்ல வெயிலா இருக்குல்ல, அதான் கேட்டேன். கார் இருக்கு, டிரைவர் எது போட்டிருப்பாவ, கார்ல தான் போவலா இருக்கும். சரி, போயிட்டு வந்துட்டு போட்டு வேற நம்ம பிள்ளை அங்க அனுப்பி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நேரமும் அதை போட்டு அங்க போதன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல. அதான் நான் ஒன்றும் சொல்லல. சரி, அதுக்குன்னு அது அப்படியே கண்டுக்காம விட்டுறப்படாதுல்ல. என்ன ஏதுன்னு அப்பப்போ போன பண்ணி கேளு. சரித்தே, உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா? எனக்கு கொஞ்சம் மோராத்தி தெரியாமா? சரித்தே. என்னல உங்க அப்பா என்ன சொன்னாரு? வெக்கேஷனுக்கு எங்கேயாவது வெளியே ஃபேமிலியா போறதா இருந்தா போயிட்டு வாங்கன்றாரு. நீங்க இல்லாம நாங்க எங்க ஃபேமிலியா போறதுன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னாரு? ஒரு பதிலும் இல்ல. சரி, எங்கேயாவது போறதுன்னா சொல்லிட்டு போங்க, எங்க போறதுனாலும் போயிட்டு வாங்கன்றாரு. ஏய், நல்லதா போச்சு. எங்கள போறது? எனக்கு எங்கேயாவது போன போலதாம்ல இருக்கு. வீட்டையே சுத்தி வந்து வெறுத்து போச்சு. எங்கம்மா போறது? நீ வேற வெறுப்பேத்தாத இந்த வெயிலுக்குள்ள. எங்கேயாவது போவோம்ல. அம்மாக்கு முடியல, வெறுப்பா இருக்கு. எல்லாம் குடும்பத்தோட போவோம். உங்க அப்பா வேணா இடையில வந்து ஜாயின் பண்ண சொல்லி கேட்போம். இல்லை, நானும் வரேன், என்னையும் கூப்பிட்டு போங்க. ஏம்மா, இந்த ஊர்ல எங்கம்மா சுத்தி பார்க்க போவ? எங்கேயாவது வேற எங்கேயும் ட்ரிப் தான் போனோம். வேணா கேரளா, கொடைக்கானல் அந்த மாதிரி எங்கேயும் போகுமா? வண்டியில தான் போனோம். போற இடம்லாம் அங்கங்க உட்காந்து சமைச்சு சாப்பிடணும். ஓகேயா? அங்கேயும் போய் நீங்க தான் சமைக்கணும். டீல் ஓகேன்னா சொல்லுங்க, கலந்துலாம் அவ்வளோத்தையும் எடுத்து போட்டுட்டு கார்ல. எனக்கு ஓகே தாம்ல. எனக்கும் டபுள் ஓகே. சரி, அப்ப எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க, போலாம். இல்ல கேஸ் தட்டுப்பாடு இருக்கே, நம்ம கேஸ் தூக்கிட்டு போணுமா? எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, எங்கேயாவது ஃபில் பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம். அப்ப சரி, தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வைக்க. இன்னைக்கே கிளம்பிடலாமா? நாளைக்கு கிளம்பலாம். என்னெல்லாம் தேவையோ கார்ல இன்னைக்கே ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் காரை ரெடி பண்றேன், பிக்னிக் போற மாதிரி. ஐயா, எனக்கு படுத்து தூங்க வசதியாவும் பண்ணியா? நான் சீட்டெல்லாம் கலத்தி எடுத்துருவேன். வெட்டுக்கிட்டு எல்லாமே வச்சுட்டு எங்கேயாவது எடுத்து போட்டு தான் படுக்க மாதிரி இருக்கும். போற இடத்துல எங்கேயாவது காட்டுக்குள்ள நிப்பாட்டி தான் போட்டு எல்லாம் செய்யற மாதிரி இருக்கும். அது கூட நல்லா தான் இருக்கும், பாத்துக்கலாம். நீ ரெடி பண்ணு சஞ்சய், அம்மா மத்த வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். அங்கேயும் போய் நீ தான் சமைக்கணுங்க. துள்ளி குளிச்சுட்டு ஓடுறத பாரு. ஐயா, பேரண்டி கிஞ்சுங்க வா. என்னருக்கு? 2 மடக்கு சேர எடுத்து போட்டுக்க. போற இடம்லாம் கொஞ்சம் சாஞ்சாப்புல ஆச்சு படுத்துக்கிடுவோம் பத்துக்க. என்னென்ன வேணுமோ சொல்லிடு இருக்கு, எடுத்து வண்டியில போட்டுறேன். சரி, எனக்கு தேவையானதை நானும் போய் எடுத்து வைக்கேன். என்ன இல்லை இப்படி பறக்குது? அப்ப எல்லாம் எப்ப காத்திருந்திருப்பாங்களோ? சரி, நம்ம மட்டும் போனா சமாளிச்சுக்கிட மாட்டோம். சரணையும் கூப்பிட்டு பார்ப்போம். ஃப்ரீயா இருந்தா அவனும் வரானான்னு. உனக்கு போனை பண்ணிட்டு காரை ரெடி பண்ணுவோம். இந்த வெயிலுக்குள்ள பிள்ளைய தூக்கிட்டு வந்திருக்க. ஒரு நாளும் எங்கேயும் வெளியே தூக்கிட்டு வர மாட்டேன், வெளியே வர மாட்டேன். இன்னைக்கு என்னடா ஒரே அதிசயமா இருக்கு போ. ஆமாக்கா, வெயில வைக்கதாங்களே, முத்தத்துல தான் போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தேன். அவன் அம்மா வெளியே அணிக்கிட்டு இருந்தான். அந்த சரி அப்படியே தூக்கிட்டு போகுமேனு வந்தேன். அங்கே லட்சுமி அக்கா வீட்டுக்கு போனேன், அங்கே ஆள் இல்லை. பிள்ளையில தான் வெளியே உட்காந்து எல்லாம் புளி கொட்டை குத்திக்கிட்டு இருந்துச்சு. அதான் வேற பூ மாதிரி எங்க அம்மா வீட்டில் தான் இருக்காவ பிடிச்சி தூக்கிட்டுனால அந்த நேரம் பிள்ளைய தூக்கிட்டு இங்கே வந்துட்டேன். அப்பா பரவாயில்லையே, உன் மோவனும் நல்லா வளர்ந்துட்டானே. என்னையா ராசா, உங்க அம்மைக்கு இப்பதான் இந்த பக்கம் வழி தெரிஞ்சிருக்கு. அம்மாதாம்ல, உங்க அம்மாதான் உன்னை வெளியே கூட்டிட்டு வீட்டுக்குள்ளே வச்சு பொத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கா. நல்லா கலரா இருக்கியல, ஹீரோ கணங்க. நல்லா பேசுறால. ஆமா, இப்பதான் அம்மா அப்பா எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு நடக்கலன்னு இருந்தா இப்ப நடக்கானா? ஆமா, தத்தக்கா புத்தக்கா நடந்துட்டு அடக்கா.
முன்னாடிக்கு பரவாயில்ல இப்போ. ஒரு சில பிள்ளைகள் பொறுமையாதான் நடக்கும், பொறுமையாதான் பேசும். நீ அதான் வீட்டுக்குள்ளே இப்படி வச்சிருந்தனா அது எங்க பேசுறது? வெளிய தெருவுல மத்த பிள்ளைகளோட கொஞ்ச நேரம் விடு, அப்பதான் நல்லா பேசும், விளையாடும், நல்லா ஆரோக்கியமா இருக்கும். ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் அதை தெருவுல விடுவேன். இந்த பயமா இருக்கு, எதுவும் பிள்ளைகளை தள்ளி விட்டுருமோ, இவன் கைவுள்ள கால்வலுக்குள்ள விழுந்துருவானு பயந்து கூட இருப்பேன். அப்படியெல்லாம் இருக்காதம்மா. எதையும் வாய்க்குள்ள வச்சிருவானோ, அதை பண்ணிடுவானோ, இதை பண்ணிடுவானோன்னு ரொம்ப பொத்தி பொத்தி பிள்ளைகளை வளர்க்காத. பிள்ளைகள்னா அப்படிதான் இருக்கும். இது அப்பாக்கு பதில் சொல்ல முடியாதுக்கா, அதான். ஹோட்டல் வேலை கொஞ்ச நாள் இல்லாம கிடந்துச்சு, இப்ப மறுபடியும் வேலைக்கு போயிட்டானா? ஆமா, மறுபடியும் கொஞ்சம் சிலிண்டர் தட்டுப்பாடெல்லாம் இருந்தில்ல, அப்ப வேலை கொஞ்ச நாள் ஹோட்டல் முடி போட்டுருந்தாவ, இப்போ போயிருக்காவ. சரி சரி, இந்த பிள்ளைய தூக்கிட்டு அப்படியே வா. அங்கே அந்த பிள்ளைகிட்டே உட்கார்ந்துருப்பேன். ஒரு புளி கொட்டையை எடுத்து வாய்க்குள்ள போட்டு முழுங்கிட்டு நடக்க கூடாதுல்ல, அதுக்கு பயந்து தான் வேற இங்கே தூக்கிட்டு வந்தேன். ஆமா ஆமா, அதுவும் சரிதான். எதை கண்ட ஆளை எடுத்து வாயில போட்டுட்டு அடக்காமுக்கு. உங்க அம்மா எங்கேயும் போக மாட்டாளா, இங்கதான் இருப்பா. வீட்டுக்குள்ள வாரியா? பூ மாதிரி அங்கதான் உட்காந்து புளி குத்திக்கிட்டு இருந்தா, கொட்டை குத்திக்கிட்டு போறேன்னு தான் எடுத்துக்கிட்டு போனா. இந்த பையன் இப்பதான் ஊர்ஜ வரட்டு, இப்பதான் சாப்பிட போயிருக்கான் உள்ள. வா, உள்ள ஒரு அண்ணன் இருப்பான், அப்ப அவன் கூட வேணா விளையாடு. அவன் கிரிக்கெட் பால் எல்லாம் நல்லா விளையாடுவான். உங்க அம்மையும் கூட்டிட்டு போல உள்ள, நான் வாரேன். டீச்சர்ஸ் வேணா பையனை கூட்டிட்டு உள்ள போனா தான் வாரேன். இல்லக்கா, இருக்கட்டங்களே இருப்பாங்கன்னு கொஞ்சம் நல்லா காத்தடிக்குது. உள்ள வெக்கக்கா வீட்டுல இருக்கா அவள? ஆமா, அதான் நானும் வெளியே வந்து உட்கார்ந்துருந்தேன். சரி, உன் மூணுக்கு வெயிலா இருக்குன்னு சொல்லுவியே நினைச்சிட்டு தான் அப்படி கேட்டேன். இல்லக்கா, இங்கே இருப்போம். அவளுக்கு மட்டும் ஒரு பாய் கொண்டு விரிச்சு போட்டா நல்லா இருக்கும். இருந்து அப்ப பாய் எடுத்துட்டு வரேன். ஏன்னா பாயில இருப்பியா நீ? மண்ணுக்கு தவுண்டு ஓட முடியாக்கோ. உங்க அம்மா நீ ஒரு இடத்துல இருப்பன்னு பாய் கேட்கா. பாயை எடுத்து கொண்டு போடியே. பாயில இருக்கியா இஞ்சி வெயிலுக்கு ஓடுறியான்னு பாப்போம். ஓடதான் செய்வான், அவனை பிடிச்சுதான் போடணும் மடிக்குள்ள. சரி, இந்தா பாயை எடுத்துட்டு வரேன். இந்த நேரம் தாய் மூணு இருந்துட்டு போங்க.